எந்த இடத்துலையும் இந்த தேசத்தை சமரசம் செய்து கொள்ள முடியாத ஒரு ஆட்டிடியூட் நமக்கு உருவாகணும், ஒரு கமிட்மெண்ட் நமக்கு உருவாகணும். எந்த இடத்துலையும் சமரசம் கிடையாது. இந்த உலகத்தின் எந்த ஒரு போக்கிரியும் திருடனும் இந்தியாவுக்கு வந்து திருடணும்னு நினைச்சிருக்கான், இந்தியாவை கொள்ளையடிக்கணும்னு நினைச்சிருக்கான். அவன் ஐரோப்பாவா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானா இருந்தாலும் சரி, முகல்ஸா இருந்தாலும் சரி, கொள்ளையடிக்க நினைச்சிருக்கான், கோவில் அடிக்க நினைச்சிருக்கான். தீய கண்கள் கொண்டு இந்த தேசத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பார்த்திருக்கிறான். அப்படி ஒரு அவல நிலை இனிமேல் இந்திய சரித்திரத்தில் எழுதப்படக்கூடாது நண்பர்களே. மோடி என்கிற சிங்கம் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கும் போது உலகத்தின் எந்த தீய சக்தியும் இந்தியாவை அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. இழந்த பெருமை அத்துணையும் நாம் மீட்டெடுப்பதற்கு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் மீட்டெடுப்போம். அதை இந்த தேசிய ஊடகவியலாளர் சங்கம் எல்லா இடத்துலையும் சொல்லணும். தேசம்தான் ரொம்ப முக்கியம். விவேகானந்தர் சொல்கிறார் பாம்பன்ல 1897 இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கும் அத்துணை தெய்வங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள். பாரத அன்னை மாத்திரமே நீங்கள் வழிபடும் இடத்தில் இருக்கட்டும். சொல்றது இந்து மத சன்னியாசி, உலகம் எல்லாம் போய் இந்து மதத்தின் பெருமைகளை பேசி வந்தவர். அவர் சொல்றார் 50 வருஷம் நீ ஒரு சாமியும் கும்பிடாதாங்கிறார். ஆனால் அந்த இடத்துல பாரத அன்னையை தெய்வமாக வழிபடுங்கள் என்று சொல்கிறார். 897 50 கூட்டுனா 1947 வரும். 47 சுதந்திரம் வந்தது என்பது விவேகானந்தருக்கு. அதை முன்கூட்டியே சொன்ன தீர்க்க தரிசி விவேகானந்தர். அப்படி சொன்ன பின்புதான் பாரத அன்னையை மாத்திரம் வழிபடுங்கள் என்று சொன்ன பின்புதான் வாஞ்சிநாதன் பாரத மாதா சங்கம்னு ஆரம்பிச்சான். அவன் நடத்தின சங்கத்துக்கு பாரத மாதா சங்கம்னு பேரு. அதற்கு அப்புறம் தான் வாவேசு ஐயர் பாரத அன்னைக்கு பாப்பாரப்பட்டியில கோவில் கட்ட வேண்டும் என்று சொன்னார். விவேகானந்தர் அப்படி சொன்ன பிறகுதான் சுப்பிரமணிய பாரதி பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி என்று பாடினார். விவேகானந்தர் அப்படி சொன்ன பிறகுதான் நாடு முழுக்க அத்துணை இடங்களிலும் பாரத மாதா காலண்டர், பாரத மாதா புத்தகம், பாரத மாதா படம். ஒவ்வொரு புரட்சியாளர் வீட்டிலும் ஆங்கில ராணுவம் ரைடு நடத்தினா புரட்சியாளர்கள் வீட்டில் 2 படம் நிச்சயம் இருக்கும். ஒன்னு விவேகானந்தர் படம் இருக்கும், இன்னொன்னு பாரத மாதா படம் இருக்கும். இந்த சாமியாருக்கும் இந்த பாரத மாதாவுக்கும் என்ன சம்பந்தம்னு பிரிட்டிஷ்காரனுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. 47 வரைக்கும் தெரியாமலே இந்த நாட்டை விட்டு போயிட்டான். அப்படி இந்த பாரத அன்னையை கொண்டாடிய காலம் இருந்தனால்தான் நான் சுதந்திரம் அடைஞ்சோம். இன்றைக்கு அது தலைகீழாக மாறி இருக்கிறது. சுதந்திர போராட்ட காலத்தில் எப்படி இருந்தது, என் குடும்பம் எப்படி போனாலும் சரி இந்த தேசம் முக்கியம் என்று நமது தலைவர்கள் எல்லாம் போராடினாங்க, தியாகம் பண்ணாங்க. வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பல் வாங்க போறாரு, உங்க மகன் சீரியஸா இருக்கிறான்னு சொல்றாங்க, உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றாங்க. அவன் செத்து போனாலும் எனக்கு கவலை இல்லை, திரும்ப வந்தால் கப்பலோடு தான் வருவேன். பட்டேல் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிறார். ஒரு தந்தி வருகிறது, உங்கள் மனைவி இறந்து விட்டார் என்ற தந்தி. அதை வாசித்து விட்டு அந்த வழக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதனால அந்த தந்தியை பையில வைத்துக் கொண்டு திரும்ப 2 மணி நேரம் அந்த நீதிமன்றத்தில் வாதாடுகிறார் என்றால் இதெல்லாம் சாதாரணம் இல்லை. குடும்பம் எப்படி ஆகட்டும். இன்னைக்கு காந்தி குடும்பம் எங்கே இருக்கு, பட்டேல் குடும்பம் எங்கே இருக்கு, வஉசி குடும்பத்தை பத்தி யாருக்கு தெரியும்? எல்லாமே நேரு குடும்பம் தான், எல்லாமே கருணாநிதி குடும்பம் தான் தமிழ்நாட்டில். அப்போ நாடுதான் முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லை என்பதுதான் சுதந்திர போராட்ட காலம். இப்ப என்ன காலம்? குடும்பம் தான் முக்கியம், நாடு என்பதற்கு நமக்கு சம்பந்தமே இல்லை என்றதான் சுதந்திரத்துக்கு அப்புறம். தமிழ்நாடா கலைஞர் குடும்பம், தெலுங்கானாவா சந்திரசேகர ராவ் குடும்பம், அவர் மருமகன். மகாராஷ்டிரால கேட்கவே வேண்டாம் சரத்பவார். இப்படி வரிசையா எல்லாமே குடும்ப அரசியல். காஷ்மீர்ல குடும்ப அரசியல் இல்லைன்னா காஷ்மீரே கிடையாது, ஜம்மு காஷ்மீரே கிடையாது. எல்லாம் குடும்ப அரசியல். வைகோ ஒரு ஆள் தான் குடும்ப அரசியல் உள்ள விடமாட்டேன்ட்டாரு. கடைசியா அவரும் மகனை பொதுச் செயலாளர் ஆக்கி திராவிட ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தத்துக்கு தவசம் வச்சுட்டார், முடிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் குடும்பம் தான். நாடு எக்கேடு கட்டு போட்டா என்ன? குடும்பத்தை காவு கொடுத்து தேசம் என்பது அந்த காலம், தேசத்தை காவு கொடுத்தாவது தன் குடும்பம் என்பதுதான் இந்த காலம். இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது, ஊடகவியலாளர் சங்கத்திற்கு நாம என்ன பரிந்துரைக்கிறோம், இந்த இரண்டுமே இப்போது தேவையில்லை. இன்னைக்கு ஒருவன் நல்ல குடும்பஸ்தனா இருக்கலாம், குடும்பத்தை வளர்க்கலாம், தான் தொழிலில் முன்னேறலாம், கல்வியில முன்னேறலாம், இந்த நாட்டின் பெருமையை உயர்த்தலாம். அதே நேரம் அவன் மிகச்சிறந்த தேசபக்தனாக இருக்கலாம், நாட்டிற்காக உழைப்பவனாக இருக்கலாம். அதை சொல்பவர் தான் ஐயா நரேந்திர மோடி. இன்னைக்கு நம்ம நாட்டு இளைஞர்களை உலகமெல்லாம் போய் வெற்றி பெறுங்கள். அவர் சொல்றார் ஐடினா இனிமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லாதீங்கிறார் வெளிநாடுகளில். ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஏன் சொல்றீங்க? ஐடினா இந்தியன் டேலண்ட்,
உலகம் எல்லாம் இருக்கிற சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது. இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளில் இருந்து இந்தியர்கள் நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் இந்தியர்களேன்னு ஐயா மோடி அறிவிச்சா இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கோம், உலகம் இயங்காது என்பதை நாம தெரிந்து கொள்ளணும். துபாய் இயங்காது, சவுதி இயங்காது, அமெரிக்கா இயங்காது, அழிச்சு போவோம் இந்தியர்கள் இல்லைன்னா. அதனாலதான் இன்னைக்கு மோடி எங்கே போனாலும் பெருமை. அப்படி தேசம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது என்பது தெரியுமா? நமது இளைஞர்களுக்கு அதை பற்றிய பாடம் இருக்கா? இதை பற்றிய பெருமையை அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமா? நமது பத்திரிகைகள் மூலமாக போகிறதா? எதெல்லாம் மக்களுக்கு நியூசன்ஸ் வேல்யூவோ அதெல்லாம் பத்திரிகைக்கு நியூஸ் வேல்யூ. ஒரு மனைவி கணவனுக்கு தேநீர் போட்டு கொடுத்தா, கணவன் வந்த உடனே எனக்கு ஒரு வடை செய்து விடு என்றான், உடனே வடை செய்து கொடுத்தால் அப்படின்னா அது நியூஸ் கிடையாது. கணவன் வீட்டிற்கு வந்து ஒரு வடை வேண்டும் என்றால் உனக்கெல்லாம் ஒரு வடையா என்று எண்ணெய் சட்டியை தூக்கி தலையில் கொட்டினால் அது செய்தி. தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பஸ் ஆபரேஷன் தினசரி நடந்துட்டு இருக்கு. 10,000மோ 20,000மோ. ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பிய அந்த பேருந்து சரியாக கோயம்புத்தூருக்கு சரியான நேரத்தில் சென்றதுன்னா அது செய்தி கிடையாது. இடையிலே டிரைவர் போதையிலே தள்ளாடினார், அது போய் மரத்தில் போய் மோதினார்னா அது செய்தி. அப்போ விதி நியூஸ் கிடையாது, விதி விலக்கு தான் நியூஸ். ஆனால் அதை தொடர்ந்து நாம் படிக்கும் போது என்ன செய்கிறோம்? இந்த விதி விலக்கு தான் விதியாக இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறோம். நம்மை சுற்றி தவறான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன, நல்ல விஷயங்களே இல்லை என்று நினைக்கிறோம். இன்னும் ஆயிரக்கணக்கான இந்த நாடே கெட்டு போச்சுன்னு நினைக்கிறோம். நான் பல சமயங்களில் கல்லூரி மாநாட்டு கேட்டது உண்டு, இந்த நாட்டோட அரசியல்வாதி எல்லாம் மோசம்னு சொல்றவன் கை தூக்கு. கிட்டத்தட்ட எல்லாரும் கை தூக்கிறோம். அரசியல்னாலே அவனுக்கு ஒரு அலர்ஜி. இந்த நாட்டினுடைய அரசு அதிகாரிகள்லாம் சரியில்லைன்னு சொல்றவன் கை தூக்கு தம்பி. கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் கை தூக்குவான். நான் சொல்வேன் மிச்ச பேருன்னு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்ததில்லை, நீ போய் பாரு, அதுக்கப்புறம் அவனும் மோசம்னு சொல்லுவேன். ஆசிரியர்கள் கூட சரியில்லை என்று சொல்லுபவர்கள் கை தூக்கு, கொஞ்சம் பேர் கை தூக்குவான். கடைசியா ஒரு பஞ்ச் கேள்வி, எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொல்றவன் கை தூக்குன்னு கேட்பேன். இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு மாணவன் கூட எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு கை தூக்கியதே கிடையாதுங்க. கோடிக்கணக்கான தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருக்கிற ஒரு தேசம் நல்ல நாடாகத்தானே இருக்க முடியும். ஒரு மாணவன் கூட சொன்னது இல்லையா, என் பையன் சரியில்லைன்னு சார் சொன்ன அப்பா அம்மாவை பார்த்திருக்கேன், எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொன்ன பையனை நான் பார்த்ததே இல்லை. அப்போ இவ்வளவு நல்லவர்களை உருவாக்குகிற ஒரு நாடு உலகத்தில் எங்கெங்க இருக்கு? எங்கேயும் கிடையாது. இவ்வளவு சேரிட்டி இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை, இவ்வளவு கன்சர்ன் இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை. இத்தனை பேர் கொள்ளையடித்து இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கொள்ளையடித்த பிறகும் கூட இந்த தேசத்தில் மிச்சம் இருக்கிற அளவுக்கு உற்பத்தி செய்ய தெரிந்த தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் இருக்கிற ஒரு தேசம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாடு இல்லை. நாம பார்க்கிற ஸ்வீடன், நாம பார்க்கிற சுவிட்சர்லாந்து, ஹாலந்து, போலந்து, இந்த நாடுகள்லாம் இருக்காது 50 வருஷத்துல உலக வரைபடத்தில். ஏன்? அங்க யாரும் குழந்தை பெற்றுக்கொள்ள முன் வருவதில்லை. கிழடு தட்டி போன நாடுகள், கிரே எக்கானமி, மக்கள் தொகை ரொம்ப வேகமாக குறைந்து கொண்டே போகுது. அங்கே ஆளே இருக்க மாட்டான். இந்தியா மாத்திரம்தான், இந்திய அன்னை மாத்திரம்தான். நீங்க கார்ட்டூன் போட்டீங்கன்னா உலகத்தில் 10,000 ஆண்டு காலம் வாழ்ந்த இந்திய அன்னை, ஆனால் கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா 25 வயசு பொண்ணு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பா. என்றும் இளமையாக இருக்கிற ஒரு நாடு பாரத நாடு தான். இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய அசட்டுங்க. இதெல்லாம் வெளியில சொல்ல வேண்டாமான்னு கேட்கிறேன். ஒருத்தர் தண்ணியை போட்டுட்டு தள்ளாடிட்டு இருக்கிறான், அவங்க கிட்ட போய், டே உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, உங்க அண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் வந்தா ஊரே எந்திரிச்சு நின்று கைத்தட்டி வரவேற்கு தெரியுமா, இப்படிலாம் சொல்லி அவனுடைய பெருமையை சொன்னா தானே அவன் திருந்துவான். நான் சரியில்லாதவன், என் பாரம்பரியம் சரியில்லை, எனது முன்னோர்கள் தவறு செய்து விட்டார்கள், இங்க எல்லாம் ஜாதி பேரை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், நமது பெண்களை எல்லாம் அடக்கி வைத்திருந்தோம், புருஷன் செத்து போனா நெருப்புல தூக்கி போட்டு கொளுத்தணும், இப்படி இல்லாததும் பொல்லாதமாக சொன்னா ஒரு இளைஞனுக்கு எப்படி தன்னை பற்றிய பெருமித உணர்வு வரும்? நான் இந்தியன் என்பதில் அவன் ஏன் பெருமை கொள்ளணும்? இப்படி ஒரு கேவலமான நாட்டில் நான் ஏன் பிறந்தேன் என்று வருத்தப்படுவான். நல்ல விஷயங்களை சொல்லும். அயோக்கியம் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு எந்த தயக்கமும் எனக்கு கிடையாது. தேச துரோக தீய சக்தி, இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு நபர் திருமாவளவன் பேரு. அந்த நபர் பேசுறான் தமிழ் தேசியத்தின் அல்டிமேட் தனித்தமிழ்நாடுன்னு. அவனை ஏண்டா இதுவரை கைது பண்ணல?
இதுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேணும், ஒரு டிஜிபி வேணும், பல ஏடிஜிபிக்கள் வேணும். இது தமிழ்நாடா சுடுநாடான்னு கேட்கிறேன் நான். வேற எங்கேயாவது மானமுள்ள போலீஸ் அதிகாரி டிஜிபி இருக்கிற மாநிலத்தில் ஒருத்தன் இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்க முடியுமா? உங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் ஒரு கேடான்னு கேட்கிறேன் நான். யூனிஃபார்ம் ஒரு கேடா? எந்த மாதிரி மாநிலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம்? தேச துரோகிகள் இப்படி பேசணுமா? ஒரு செகண்ட் கூட சுதந்திரமா இருந்திருக்க கூடாது. ஆனா திரியறான். யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையானது தமிழ்நாட்டிலே இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எதிலிருந்து முளைச்சது? இந்த விஷ விருட்சங்கள், திராவிடியன் ஸ்டாக்ங்கிற ஒரு வார்த்தை, ஒரு விதையிலிருந்து இந்த விஷ விருட்சங்கள் இன்னைக்கு வளர்ந்து தமிழ்நாடு சுடுகாடாக்கி. நான் கேட்கிறேன், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஜிபிக்கு வெட்கம் கிடையாதா? விளக்கம் நிறைய தேவை. உங்கள்கிட்ட விளக்கமே வேண்டாம். உங்க நடவடிக்கை, கான்டக்ட் அண்ட் கேரக்டர், இட் இஸ் சோ விசிபிள் ஃபார் எவரிஒன் டு see. எப்படி அந்த திருமாவளவன்கிற தேச துரோகி தனி தமிழ்நாடு பத்தி பேசினா அயோக்கிய பையன், அவன் எப்படி இப்ப வெளில இருக்க முடியும்? யோசிச்சு பார்க்க வேண்டாம்? இதுக்கு பதில் என்ன? let the whole department answer ன்னு சொல்றேன் நான். let the whole department answer. தமிழ் தேசியத்தின் அல்டிமேட் தனி தமிழ்நாடா? அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வலதுசாரி இடதுசாரிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பல சாரிகள் இருக்கு. ஒன்னு தேசியவாதி, இன்னொன்னு தேச விரோதி. ரெண்டே கேட்டகரி தான். ஒன்னு தேசியவாதி, இன்னொன்னு தேச விரோதி. அவனெல்லாம் யூடியூபை வச்சுக்கிண்டு நித்தம் ஒரு கதை. ஆளுநர் டெல்லி போனா ஆளுநர் டெல்லி ஓட்டம்ங்கிறான். இதை நான் சொன்னதுக்கு அந்த பையன், நான் அவனை மிரட்டுனதா டெய்லி போட்டு இருக்கான் அந்த யூடியூப். அவன் பேர் என்ன தெரியல, ஆனா அவன் போட்டிருக்கான் ஹெச் ராஜா மிரட்டல். நான் என்ன மிரட்டினேன்? உனக்கு சென்சேஷனலா எழுதணும்னு சொன்னா, இல்ல யூடியூப்ல போடணும்னு சொன்னா கூட ஆளுநர் டெல்லி பறந்தார். இயற்கை தானே, பிளைட்ல தானே போயிருக்கார். இன்னும் டெல்லி ஓட்டம். உன்னையெல்லாம் ஓட விடாம அந்த ஆள் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டாருன்னு சொன்னேன். உடனே எழுதுறான் ஹெச் ராஜா மிரட்டல். மேதக ஆளுநர் டெல்லி போனா, ஜூன் மாதம் பிரதமர் வந்தப்ப நடந்த குளறுபடி பத்தியும் பேசி இருக்கலாம். அல்லது தமிழ் தேசியத்தின் அல்டிமேட் தனி தமிழ்நாடுன்னு பேசின அயோக்கியத்தனம், பிரிவினைவாதம், தேச விரோதம், இது பற்றி கூட ரிப்போர்ட் பண்ண போயிருக்கலாம். ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் பார்த்து இவ்வளவு பேசியும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சரோ டிஜிபியோ அந்த ஆள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால முதலமைச்சர் மேலையும் டிஜிபி மேலையும் சென்டர் நடவடிக்கை எடுக்கிறது சரியா இருக்குமோன்னு கூட பேசி இருக்கலாம். தெரியாதுல்ல நமக்கு. we don't know. ஆனா இவன் எழுதுறான், இவன் பேசுறான் உட்காந்து. எவனையாவது ஒருத்தன சோத்துக்கு வீங்கினவன், மிக்சருக்கு வீங்கினவன், சமோசாக்கு வீங்கினவன், அவனெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு பேட்டி. இந்த யூடியூபையும் நாம அனுமதித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் இந்த மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கா இல்லையா தெரியல. there is no government. அதுக்கப்புறம் அதுல சொல்றான், கவர்னர் மூட்டை கட்டினார்.
நான் என்ன சொன்னேன், உன்னையெல்லாம் மூட்டை கட்டி அனுப்பாம மேதகு ஆளுநர் எதுக்குடா மூட்டை கட்ட போறாருன்னு கேட்டேன். ராஜா மிரட்டலுங்க. நான் என்ன மிரட்டி போட்டேன் உன்னை?